நாகை அடுத்த நரிமணம் பகுதியில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படாததை கண்டித்து 7வது உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. பனங்குடி, கோபராஜபுரம், நரிமணம் ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்கள் CPCL நிறுவனத்தை கண்டித்து திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள், விவசாய கூலிகள் உட்பட அனைவருக்கும் உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் நிலத்தை மீண்டும் தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். நிறுவனத்தை எதிர்த்து நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நிலத்தை நாங்கள் கொடுத்து 2 வருடத்துக்கு மேலே ஆயிடுது. மாவட்ட நிர்வாகம் சொன்னாங்க, ஊரில் நம்ம மாவட்டம் செழிப்பாக இருக்கும் இந்த CPCL நிறுவனம் வந்தால், அதனால இந்த நிலத்தை கொடுத்து நம்ம வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை நம்ம பெருக்கும்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இந்நாள் வரை யாருக்கும் அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. மேலும் இந்த இடத்த கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் இது வரைக்கும் நாங்கள் நின்றுட்டு தான் இருக்கிறோம். ஒன்று இடத்த எடுத்துகிட்டு வேலை கொடுங்க, இல்லைன்னா எங்களுடைய இடத்த திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் விவசாயம் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இந்த கூலி தொழிலாளிகள், சாகுபடிதாரர்கள், நில உரிமையாளர்கள், இது 3 பேருக்குமே பொதுவாக இந்த பஞ்சாயத்து 3 பஞ்சாயத்து தான், பனங்குடி, கோபராஜபுரம், நரிமணம் 3 பஞ்சாயத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி இந்த CPCL நிறுவனம் இந்த CSR ஃபண்டில் செஞ்சிட்ருக்க சில உதவிகளை பனங்குடி பஞ்சாயத்தில் உள்ள, கோபராஜபுரம் பஞ்சாயத்தில் உள்ள, நரிமணம் பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து ஏழை மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதுபடி செஞ்சுட்டு இப்போ எங்களை அதிகாரிகள் கூப்பிட்டு பேசினாங்கன்னா நாங்கள் இந்த போராட்டத்தை இப்போதைக்கு நாங்கள் இந்த போராட்டம் வழியாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி இது நடக்கலை அப்படின்னா இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடைந்து நாளைக்கு நாங்கள் பல அமைப்புகளை நாங்கள் உதவி கேட்டு எல்லாருமே நாங்கள் நாடி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு கூட நம்ம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதான் அந்த ஆரண்டார் கமிட்டியில் நிலம் எடுத்து நில உரிமையாளர்கள், சாகுபடிதாரர், கூலி தொழிலாளி குடும்பங்கள், அந்த நிலத்தை சார்ந்து உள்ள 3 நபர்கள் யாருன்னா நில உரிமையாளர் ஒருத்தவங்க, அடுத்து சாகுபடிதாரர் ஒருத்தவங்க, அடுத்து கூலி தொழிலாளிகள். அந்த நிலத்தில் போய் யார் விவசாயம் பண்ணாங்க, அண்டை போட்டவங்க, நாற்று நட்டவங்க, அதில் களை பறித்தவங்க, இட்லி சுட்டி விற்றவங்க எல்லாருமே தான் அந்த கூலி தொழிலாளர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த உரிய இழப்பீட்டு தொகையை நான் தீர விசாரித்து பஞ்சாயத்தில் உள்ள அனைவருக்குமே அந்த கூலி தொழிலாளிகள் உள்ள குடும்பங்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய போராட்டத்தோட நோக்கம். இதை மற்றபடி நாங்கள் அரசியல் நோக்கத்தில் நாங்கள் அதை பண்ணலை. ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் ஊராட்சி மன்ற தலைவருடைய முன்னிலையில் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் சேர்ந்து தான் இதை நாங்கள் பண்ணுறோம். CPCL நிறுவனத்தை நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பண்ணுறோம். இந்த என்னென்ன கோரிக்கையை நாங்கள் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னது தான், எங்களுக்கு வேலைவாய்ப்பு உடனடியாக வழங்கணும். நிலம் கொடுத்தவங்களுக்கு, இந்த நிலத்தை நம்பி சாகுபடி பண்ணவங்களுக்கு, இந்த நிலத்தை நம்பி கூலி தொழிலாளர்கள் இருந்தவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள்கிட்ட நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க, நாங்களே இந்த நிலத்தை நாங்கள் சாகுபடி பண்ணிக்கிறோம்.